வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் இக்ஷி அமர் அஃபீஷியல். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால், கேந்திர வித்யாலயாவில் தன்னுடைய குழந்தையை சேர்க்கணும், என்னால் முடியுமா? யார் கேட்குறா? ஒரு காமன் மேன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலை, நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை வேலை இல்லை, நான் வறுமை கோட்டில் உள்ளவன், அந்த 3 கேட்டகரியில் உள்ளவங்க நான் சேர்க்க முடியுமா முடியாதா? இல்லை நான் எஸ்டி கேட்டகரியில் வர்றேன், ஓபிசி கேட்டகரியில் வர்றேன், நான் எஸ்சி கேட்டகரியில் வர்றேன், நான் பிபிஎல்லில் வரேன், நான் இடபிள்யூஎஸில் வர்றேன், ஜென்ரல் கேட்டகரியில் வர்றேன், எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவர்களுக்காக தான் இந்த பதிவுகள் போவதற்கு முன்பு உங்களால் முடிந்தால் இந்த பதிவை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயனடையட்டும். பயனுள்ள பதிவு. வாங்க பதிவுக்குள் போகும். மக்களே, லாஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, அந்த 3 கேட்டகரியில் யார் ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கீங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில், இடபிள்யூஎஸ் பிபிஎல் கேட்டகரியில் வரீங்க, அதாவது வறுமை கோட்டில் வரீங்க, என்னுடைய குழந்தைய கேந்திரிய வித்யாலய பள்ளியில் சேர்க்க முடியுமா? முடியும். எப்படி என்றால், ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது. அதன்படி சென்ட்ரல் கவர்மெண்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் 25%, அதாவது 100 சீட்டு இருந்தால் 25% சீட்டு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. யாருன்னா, இந்த வேலை இல்லாதவர்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்யலை, ப்ரைவேட் ஜாப்பு, அன்எம்ப்ளாயி, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்க, அவர்கள் இந்த சீட்டை பயன்படுத்தலாம். இதுக்கு என்ன பயன்? இந்த ஆர்டியில் பண்ணால் என்ன பயன்? ஆர்டியில் பண்ணினீங்கன்னா ஆர்டியில் உங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிருச்சு. அந்த மாதிரி கண்டிஷனில் உங்கள் குழந்தைக்கு இந்த பால்வாட்டிக்கா 1 இருக்குல்ல, அதாவது ஃப்ரீ கேஜியிலிருந்து கண்டினியூவாக கிளாஸ் 8 வரைக்கும் எந்த விதமான ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஃபீஸ் மட்டும் சொல்ல வரேன், சரிங்களா? புக்ஸு, யூனிஃபார்ம் அதெல்லாம் நீங்கள் தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபீஸ் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இந்த ஆர்டியில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கிரிட்டேரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிலோமீட்டர் என்னை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? கிலோமீட்டர் எப்படின்னா, உங்கள் ஸ்கூலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உள்ள தொலைவு 5 கிலோமீட்டர் இருக்கணும், சரிங்களா? இது எங்கன்னா அர்பன் ஏரியா, அதாவது அர்பன்னா சிட்டி ஏரியாவாக இருக்குல்ல, அந்த மாதிரி ஏரியா. இதே கிராமப்புறத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு 8 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிலோமீட்டர் மட்டும் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கன்ஃபார்மாக சீட்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடபிள்யூஎஸ்ன்னு இருக்குது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் ப்ரியாரிட்டி 1, சரிங்களா? அடுத்து பிலோ புவர்ட்டி லைன், அதில் உள்ளவங்களுக்கும் கிடைக்கும். இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் மக்களே, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு மட்டும்தான் இந்த இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். ஏன்னா அவர்கள் எந்த விதமான ரிசர்வேஷனையும் அவைல் பண்ண மாட்டாங்க, முடியாது, கொடுக்க மாட்டாங்க. இந்த 25% ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் கிடைக்கும். இடபிள்யூஎஸில் வர்றவங்க, பிபிஎல்லில் வர்றவங்க, எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் வர்றவங்க, ஸோ இவர்களுக்கு தான் இந்த சீட், சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் வரல. ஆனால் ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். மற்றபடி மற்ற காஸ்ட்காரங்களுக்கு இந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? அடுத்து நீங்கள் பிலோ புவர்ட்டி லைன் பிபிஎல் கார்டோ சர்டிஃபிகேட்டோ வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். இது மற்ற கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கிடைக்கும் சான்சஸ் உண்டு, வறுமை கோட்டில் உள்ளவர்கள். இதெல்லாம் அட்மிஷன் போடுற டயத்தில் இந்த அப்ளிகேஷனையும் இந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்க முயற்சிக்காதீங்க, முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஃப்யூச்சரில் உங்கள் குழந்தை அடுத்த வருஷம் அட்மிஷன் போடணும்னா அந்த டயத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது 100%, சரிங்களா? அப்படிப்பட்டது தான் இந்த இது. இன்னொன்று எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கீங்கள, அவங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்தா கிடைக்கும், ஆனால் 100% சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு 25 சீட்டு ஆர்டிக்காக கிட்டத்தட்ட 4000, 5000, 6000, 10,000 கூட அப்ளிகேஷன் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அந்த 10,000 அப்ளிகேஷனில் உங்களுக்கு 25 சீட்டை மட்டும் செலக்ட் பண்ணணும். அதை ஒரு ஆளாக சீட்டு உரிவு எடுக்க முடியாது. அதனால் ஒரு சாஃப்ட்வேரில் இது பண்ணும், கேட்டகரியில் அப்ளை பண்ண எல்லா தேதி எல்லா டைமும் வச்சு செலக்ட் பண்ணி வச்சிடும், அவங்களுக்கு டேட்டா கொடுத்துரும். முதல்ல அப்ளை பண்ணிங்கன்னா முதல்லே கிடச்சிடும் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் இதெல்லாம் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணி இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன்படி தான் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு. ஸோ அதனால் மக்களே, இது ஒரு ஃபெய்த். அப்ளை பண்ண எல்லாத்துக்கும் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. இதில் 25% தான் சீட்டு ஆர்டியில், சரிங்களா? மித்த 75% எங்கே போகும்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு,
அதில் மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வந்து எங்கே போகும்னா இந்த கேட்டகரி 5, அதாவது காமன் மேன், இந்த சிவில் பர்சன் சொல்கிறோம்ல, வேலை இல்லாதவர்கள், ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நார்மலாக அப்ளை பண்ணோம்னா. ஆனால் இந்த ஆர்டியில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கிலோமீட்டருங்கிறது மஸ்ட்டு, அதை ஃபில்ஃபில் பண்ணியே ஆக வேண்டும் நீங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நார்மலாக உள்ளவங்க நார்மலாக அப்ளை பண்ணிங்கன்னா அவர்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிலோமீட்டர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தவங்க மதுரையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரெசிடெண்ட்டு வந்து மதுரைக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ மாற்றுதலாக இப்போ மதுரையில் அப்ளை பண்ண போகிறீங்க, ஆனால் வேலை எங்கே பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் பண்ண போகிறது விருதுநகர்லேயோ காரைக்குடியிலையோ அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அது கிடைக்காது, சான்சஸ் இல்லை. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு கிடைக்காது. ரெசிடென்ஷியல் எங்கே இருக்கோ அங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும். சரிங்களா? ஸோ அதனால் மக்களே, எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்களோ அந்த இடத்துல உள்ளவர்கள் நீங்கள் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. வருகின்ற கல்வியாண்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதற்கான என்னென்ன தேவைகள் இருக்குதுன்னு கேளுங்க, கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடைசி ஸ்டேஜில் நீங்கள் தயார் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு கடினத்தை தவிர வேறு எதையும் கிடைக்காது. ஸோ மக்களே, கண்டினியூவாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, வெற்றி கிடைக்கும் ஒரு நாள். ஸோ ஓகே மக்களே, ஸோ கண்டினியூவாக ட்ரை பண்ணுங்கள் இந்த விஷயத்தை இந்த கல்வி ஆண்டில். அதனால தான் முன்கூட்டியே ஒரு பதிவு போட்டிருக்கேன். ஸோ இதை பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் படுத்துகிறேன். ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் கொடுத்து இது கேட்டதுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.